பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த சாலையில் ஒருவரை சட்டையை கிழித்து தாக்கும் கொடூர காட்சிதான் இது. காரில் வந்தவரை இறக்கிவிட்ட 5 பேர் கொண்ட கும்பல் அவரை தாக்க போதை ஆசாமிகளிடமிருந்து தப்பித்து ஓட நினைத்திருக்கிறார் பாதிக்கப்பட்டவர். ஆனால் அவரை விடாமல் துரத்திய ஒரு ஆசாமி நிற்க கூட நிதானமில்லாமல் மேலே ஏறி உட்கார்ந்து தாக்கி இருக்கிறார். சம்பவ இடத்தில் இருந்த போலீசாரோ போதை ஆசாமிகளை தடுக்க முடியாமல் வாக்கி டாக்கியை கையில் பிடித்துக் கொண்டு பாக்ஸிங் போட்டி நடப்பது போல வேடிக்கை பார்த்து கொண்டிருந்திருக்கிறார்கள். போதையில் தாறுமாறாக கார் ஓட்டியவரை தட்டி கேட்டதால் நடந்திருக்கிறது இந்த பயங்கரம். சென்னை ஜார்ஜ் டவுன் தாயப்பன் தெருவை சேர்ந்தவர் மணிவண்ணன். 36 வயதான இவர் OMR பகுதியில் ஹோட்டல் வைத்து நடத்தி வருகிறார். சம்பவத்தன்று காலை வழக்கம் போல கடைக்கு செல்வதற்காக தனது தோழியுடன் காரில் புறப்பட்டவர் சென்னை பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் வந்திருக்கிறார். அப்போது முன்னால் சென்ற ஒரு கார் தாறுமாறாக ஓடியதோடு திடீரென பிரேக் அடித்து நின்றிருக்கிறது. இதனால் விபத்து ஏற்படும் அபாயம் இருந்ததால் மணிவண்ணன் காரில் இருந்து இறங்கி சென்று அவர்களை தட்டி கேட்டிருக்கிறார். அப்போது காருக்குள் இருந்த 5 நபர்களும் போதையில் இருந்ததால் இரு தரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட ஒரு கட்டத்தில் அந்த போதை கும்பல் மணிவண்ணனின் சட்டையை கிழித்து அடித்து துவைத்திருக்கிறார்கள். சத்தம் கேட்டு வந்த காவலர்களோ சண்டையை தடுக்காமல் தங்கள் செல்போனில் வீடியோ எடுத்ததால் மணிவண்ணன் தொடர்ந்து அவர்களிடம் அடிவாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் அந்த வழியாக சென்றபோது பொதுமக்களே போலீசாரை காப்பாற்ற சொல்லி கெஞ்சி பார்த்தும் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் ஆசை தீர வெறியாட்டம் போட்ட கும்பல் போலீசுக்கு டாடா சொல்லிவிட்டு காரில் தப்பித்து சென்றிருக்கிறார்கள். இது குறித்து மணிவண்ணன் புகார் கொடுத்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்து விசாரித்த போதுதான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது திருவொற்றியூரை சேர்ந்த கோபியும் அவரது நண்பர்களும் என்பது தெரிய வந்திருக்கிறது. மூவரையும் கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் தாக்குதல் நடத்தியதில் ஒருவர் போலீஸ் என கூறப்பட்டது. ஆனால் அது குறித்து எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை, விசாரணையும் இல்லை.